திருப்புகழ் சிறப்பு பாயிரம். எல்லாரும் ஞானத் தெளிஞரே கேளீர் சொல், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ. பொல்லா கருப்புகழை கேட்குமோ கானமயில் வீரன், திருப்புகழை கேட்கும் செவி. மாணிக்க கல் கிடைக்கப் பெற்றவனுக்கு மற்ற கல் என்ன பெருமை தரும்? அதுபோல திருப்புகழ் ஒன்றை தனக்கு பொக்கிஷமாக பெற்றவனுக்கு வேறு ஒரு புத்தகங்கள், வேறு ஒரு ஞான நூல்கள் தேவையில்லை என்கிறார் இந்த பாயிராசிரியர். மாணிக்கும் பூண்பார்க்கு மற்றொரு கல் வேண்டுமோ, ஆணிப்புண் கையிறுவார் கையிறுவேன். அதே போல் தங்கம் பெற்றவருக்கு பிற அணிகலன்கள் தேவையா? மாணிக்கம் பெற்றவருக்கு மற்றொரு கல் தேவையில்லை. அதேபோல் தங்க அணிகலன்களை பெற்றவருக்கு மற்றொரு அணிகலன் தேவையா? தேவையில்லை. அதுபோல் திருப்புகழ் பெற்றவருக்கு வேறு எந்த ஒரு நூலும் தேவை இருக்காது. அதாவது வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீதநாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம். ஆதி குருப்புகழை மேவுகின்ற கொற்றவன் தாள் போற்றும் திருப்புகழை கேளீர் தினம். அதாவது திருப்புகழ் ஒன்று இருந்தால் போதும், அவர்களுக்கு வேதம் தேவையில்லை, மற்ற நூல்கள் வித்தை போன்ற கீதங்களோ நாதங்களோ வேறு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. திருப்புகழ் ஒன்றே மகாமந்திரம், அதை படித்தாலே போதும், அது முக்திக்கு சிறந்த வழி என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். ஞானம் பெறலாம். திருப்புகழ் என்ன தரும் என்று கேட்டால், ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், என்னாலும் வானம் அரசால் வரம் பெறலாம், இந்திர பதவி கூட கிடைக்கும். ஆதி குருப்புகழை மேவுகின்ற கொற்றவன் தாள் போற்றும் திருப்புகழை கேளீர் தினம். தினமும் திருப்புகழ் கேட்டால் உனக்கு எல்லா வகையான செல்வ வளமும் கிடைக்கும், இந்திர பதவியே கிடைக்கும். ஆறுமுகம் மற்றும் ஆறுமுகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், ஏறும் மயில் தோன்றும், வேல் தோன்றும், சீறி வரும் ஞானமுடி சூரன்முடி துணித்தோன் திருப்புகழை பாரில் வழுத்தினோர்பால். திருப்புகழ் படித்தவங்களுக்கு முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கும், அவனுடைய வேலனுடைய காட்சி கிடைக்கும், மயில் கிடைக்கும், மயில் காட்சி எல்லாமே கிடைக்கும், முருகனுடைய சகல எதுவும் கிடைக்கும். அடுத்து முருகனுடைய இருப்பிடம் எங்கன்னு ஒரு அருமையான பாடலில் அந்த சிறப்பு பாயத்தில் சொல்கிறார் பாருங்க. பொறுப்பது பொடிப்பட விடுத்திடுகை வேளா, இருப்பிடம் உனக்கது எனக்கருள் ஏம்பாய், உருக்குனல் விழுக்குளம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகழ் படிப்பவர் மனத்தில் இருப்பாம். அவர் சிறந்த குலம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புகழ் எங்கு படிக்கிறார்களோ, மனமுருகி எங்கு படிக்கிறார்களோ அந்த இடத்தில் முருகன் கண்டிப்பாக குடியிருப்பான் என்பது இவருடைய கருத்து. ஓராறு மாமுகனாம் உதித்தமை ஞானகுகன், பேரால் அன்னகிரி பேருலகில் சீராம், தோத்திரமதாக துதிக்கும் திருப்புகழ் ஏத்தினவர் ஈடேறுவார். திருப்புகழ் படிக்கிறவங்க ஈடேறுவார்கள். திருப்புகழை கற்பார் கரையேறுவார். இன்னொரு பாடலில் சொல்கிறார். அதே போல் அருணகிரிநாதர் 16,000 என்று உரை செய் திருப்புகழை ஓதீர், பரகதிக்கு அஃது ஏனி, அருட்கடலுக்கு ஏற்றம், மணத்தளச்சுக்கு ஆணி, பிறவிக்கு அறம். இப்படி ஒரு சிறப்பான ஒரு பாயிரம். திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க, முக்தி எளிதாகுமே கூற்றை வென்று கெச்சிக்கலாமே கடி. முக்தி எளிமையாக கிடைக்கும், யமனை வெல்வது எளிமை என்று இந்த பாடலுடைய கருத்து. மடங்கள் நடுங்கும், தனைச்சுடும் ஈதென்று மாதிரத்தோர் அடங்கி நடுவர், சூலாயுதம் என்று அசுரர் கடல் ஒடுங்கி நடுங்குவர், வேலாயுதம் என்று உரகனும் கீழ் கிடங்கி நடுங்கும் மயிலோன் திருப்பு கேட்டளவே. திருப்பு கேட்டளவிலே சிங்கம் கூட நடுங்கும். அப்புறம் உலகத்தார் எல்லாரும் அடங்கி நடுவார்கள். அசுரர் கடல் ஒடுங்கி நடுங்கும்ன்றார். உரகனும் இந்த பூமியை தாங்கி இருக்கின்ற உரகன் கூட கிடங்கி நடுங்கும் மயிலோன் திருப்புகழ் கேட்டளவே என்று சொல்கிறார். ஒரு அற்புதமான பாடல், அற்புதமான கருத்து அமைந்துள்ள இந்த திருப்புகழ். திருவள்ளுவருக்கு எப்படி சிறப்பு பாயிரம் செய்தார்களோ, 51 பாடலில் திருவள்ளுவர் மாலை அமைஞ்சிருக்கிறதோ, அதுபோல் திருப்புகழுக்கு ஒரு அற்புதமான 15 பாடல் சிறப்பு பாயிரமாக பாடப்பட்டுள்ளது. இந்த பாடல்களை கேட்டு அதன்படி நடந்தால் திருப்புகழ் ஒன்றே முருகனடியார்களுக்கு முக்தி தருகின்ற சிறந்த ஒரு மார்க்கம்
இதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. திருப்புகழ் ஒன்றையே நம்பலாம். அதை ஒன்றையே கடைபிடித்து அதையே தினமும் அர்ச்சிக்க முக்தி எளிமையாக கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து.